கார்த்திக் தீபா சீரியலில் அடுத்து ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அபிராமி அம்மா வந்து எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே ஆமாம் பொங்கல் தானே அடுத்து கொண்டாடணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி போகி பண்டிகை இல்லை, அதனால் முதல்ல வந்து பழைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொண்டாடணும் அப்படி பற்ற வச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி முதல்ல அவங்க வேண்டியது வேண்டாதது எல்லாத்தையும் முதல்ல வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே தீபா போயிட்டு ஒவ்வொரு ரூம்லேயா இருக்கிற வேண்டாத பொருள் எல்லாத்தையும் பழசானு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம தீபா செக் பண்ணிட்டு அந்த பழைய பொருள் எல்லாத்தையும் வந்து ஒரு மூட்டையில் வந்து கரெக்டாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யோசனையில் இருக்கும்போது தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணுன்னு தானே இது இவ்வளோ போராடுற, அந்த பேர் நல்ல பேர் எடுக்காமல் உனக்கு வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு அத்தைக்கிட்டையும் மாட்டி விட்டுட்டா சரியாக போயிடும், ஒரே கலையில் 2 பாங்க ஆகிடும், அப்படி தான் நம்ம ஐடியா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு பொருளை வந்து எடுத்தால் தான் அத்தை வந்து டென்ஷன் ஆவாங்க, அவங்க கல்யாண புடவை இருக்கும்ல அது வருஷம் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இருக்கிறப்பயே தெரியாமல் இந்த பக்கம் நவுந்திருக்கப்பயே பின்னாடியே போய் கரெக்டாக ரூமில் உள்ள பீரோவை திறந்து அந்த புடவையை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வர்றப்போ வந்து மீனாட்சி வந்து லைட்டாக பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் கார்த்தியும் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக கண்டுக்கல 2 பேரும். ஏதோ ஒரு பொருளை மறைச்சே எடுத்துகிட்டு போகிறா, இவளுக்கு வேறு வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக விட்டுட்டாங்க நம்ம மீனாட்சி. ஆனால் கார்த்திக் கரெக்டாக நோட் பண்ணிட்டாப்புல, ஆனால் அது கண்டுக்காத மாதிரியே இருக்காப்புல. இந்த பழைய பேக் இருக்குல்ல, அந்த பை மூட்டைக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து மறைச்சி வயிற்றில் வச்சு எடுத்துகிட்டு வந்த இதை வந்து புடவை எடுத்து உள்ளே சொருவிடுறாங்க. சொருனதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா வந்து இன்றைக்கி வசமாக சிக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தீபா கிட்ட பொங்கல் கொண்டாடுறது கேட்டோன்னா நான் வாசலில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், பற்ற வச்சு எல்லாம் தீ மூட்டி வச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழைய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதான் அப்படின்ட்டு மொத்த குடும்பம் இருக்கிறப்ப ஒவ்வொரு பொருளாக பழைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து அதில் போட்டுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து தீபா வந்து அபிராமி அம்மாவோட கல்யாண புடவையை எடுத்து தூக்கி அதில் போட்டோன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ என் கல்யாண புடவை 30 வருஷமாக என் பத்திரமா வச்சுருந்தேன், அந்த புடவையை தூக்கி இதில் போட போறியே அப்படின்னு டக்குன்னு வேகமாக போய் அதை எடுத்துடுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா வந்து கண்ணா பண்ணான்னு தீபாவை திட்டுற மாதிரி இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தீபா வந்து கார்த்தி வந்து இந்த சூழ்ச்சியில் வந்து காப்பாற்றிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி வந்து அந்த பக்கமாக பார்த்ததோடு தானே ப்ரோமோ முடிச்சிருந்தாங்க. கார்த்தி வந்து அந்த புடவையை எடுத்து வச்சுட்டு ஐஸ்வர்யா இந்த புடவையை வந்து போட்டதுனால அபிராமி அம்மா வந்து கண்ணா பண்ணான்னு தீபாவை திட்டுற மாதிரி கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், ட்ராக் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்.